ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான 50 ஃபார்மல் வேர்டை பார்க்க போகிறோம். ஃபார்மல் வேர்டுன்னு என்ன? எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃபார்மல் வேர்டு. இன்ஃபார்மல் வேர்டு அப்படின்னா எல்லா இடங்களையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போது எல்லா இடங்களுமே யூஸ் பண்ண முடியாத வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இதை இங்கே யூஸ் பண்ண முடியாது, இதற்கான இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு அதை யோசிக்கிறதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டால் பெஸ்ட்டு தானே. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட் தெரியுங்களா? நாம் இவ்வளோ நாள் எந்தெந்த வார்த்தை ஃபார்மல் நினச்சிட்டு இருந்தோமோ அதுவே இன்ஃபார்மல் தான். அதெல்லாத்தையும் இது பார்த்துடலாம் கிளியராக. சரிங்களா? அப்படியே நான் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்க நீங்கள் கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு அங்கே வருதான்னு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ரைட்? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கே எழுதியிருக்க எல்லா வார்த்தைகளுமே நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆனால் இது எல்லாமே ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப கேஷுவல் அண்ட் இன்ஃபார்மல். ஓகே, அப்போது இந்த வார்த்தைகளில் எல்லா இடத்துலையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதோட ஃபார்மல் வேர்ட்ஸில் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, பாருங்கள். யூஸ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். அதோட வார்த்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? பயன்படுத்துன்னு சொல்லுவோம். அந்த பயன்படுத்துக்கு நீங்கள் ஃபார்முலா சொல்ல வேண்டிய வார்த்தை யூட்டிலைஸ். யூட்டிலைஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். யூட்டிலைஸ்னால் பயன்படுத்து. அப்போ யூஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் யூட்டிலைஸ்ங்கிற வார்த்தை நீங்கள் போடலாம். ஓகே, ஈட் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை ஈட். ஆனால் இதற்கான சரியான ஃபார்மல் வேர்டு என்னென்னா கன்சியூம் அப்படின்னு சொல்லணும். கன்சியூம்னா ஈட் அப்படிங்கிற வார்த்தையோட ஃபார்மல் வேர்டு. ஓகே, அடுத்து அலோ. ஒருத்தங்களை அலோ பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பெர்மிட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லணும். அலோனா என்னது? அனுமதித்தல். பெர்மிட்னாலும் அனுமதித்தல், ஆனால் ஃபார்மல். ஓகே, அடுத்து நீடு. காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை நீடு, தேவை. அதற்கான ஃபார்மல் வேர்டு என்ன அப்படின்னா ரிக்வயர். ரிக்வயர்னா தேவைப்படுதல்னு அர்த்தம். அப்போ நீடு எங்கெங்கே போடுறீங்களோ அங்கே ரிக்வயர்ங்கிற வார்த்தையை போட்டு உங்களோட லாங்குவேஜை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. டெல் சொல்லு. நோட்டிஃபை அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. நான் சொல்கிற வார்த்தை தான் நீங்கள் சொல்கிறீங்களான்னு செக் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஆஸ்க் அப்படின்னா கேட்கறதுக்கு. ஓகே, இன்னொரு ஆஸ்க் இருக்குது, அது விசாரின்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கேள் அப்படிங்கிற அந்த மீனிங்கோட வரக்கூடிய ஆஸ்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரிக்வெஸ்ட். கேள் அப்படிங்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையும், விசாரி அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க்கு பதிலாக இன்குவயர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்குவயர். ரைட்? ஸோ இந்த வார்த்தைகளை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆஸ்க் பதிலாக 2 வார்த்தைகளை மாற்றி யூஸ் பண்ணுங்கள். இடத்துக்கு தகுந்தாற்போல், அர்த்தத்துக்கு தகுந்தாற்போல். ஓகே, கிவ் அப்படி என்ன அர்த்தம்? கொடுத்தல். ஆனால் எல்லா இடத்துலையுமே நாம் கிவ் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கிவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது ஃபார்மல் வேர்டு அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இங்கே இருக்க எல்லா வேர்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல். சரிங்களா? அப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம ஃபார்மல் பார்த்துட்ருக்கோம். கிவ் அப்படிங்கிறது ஃபார்மல் கிடையாது. ப்ரொவைடுங்கிறது ஃபார்மல் வேர்டு. ஓகே, அப்போது இந்த பக்கம் ரெட் கலரில் எழுதிட்டு வர்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்போக்கனுக்கும் யூஸ் பண்ணலாம், ரிட்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு இல்லை. பாருங்கள், செக் பண்ணு அப்படின்னா வெரிஃபை. ஓகே, வெரிஃபைங்கிறது செக்குக்கு பதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அசைன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு வேலை அசைன் பண்ணுறது. என்ன சொல்லலாம் கரெக்டாக தமிழில் சொல்கிறது அப்படின்னா ஒதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அவருக்கு அந்த பணியை ஒதுக்கு, இதை அவங்களுக்கு ஒதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னா அலோகேட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போது அசைன் பதில் அலோகேட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதுக்கான ஃபார்மல் வேர்டு என்னென்னா கிளாரிஃபை. ஓகே, கிளாரிஃபை அப்படின்னா அதை தெளிவுபடுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஷோ அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா காட்டு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணு, காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதற்கு நம்ம ஷோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக டெமான்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்னா காட்டு, இல்லாட்டி நிரூபி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஷோக்கு டெமான்ஸ்ட்ரேட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். மேக்கப்னு என்னது? உருவாக்குறது. ஓகே, ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறது. அப்போது அதுக்கு மேக்கப் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் போடாமல் ஃபேப்ரிகேட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபேப்ரிகேட் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்குறது. புரியுதுங்களா? அப்போ ஃபேப்ரிகேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பாயிண்ட்
பாயிண்ட் அவுட்னா சுட்டி காட்டு, ரொம்ப சிம்பிள். சுட்டி காட்டுதலுக்கு நமக்கு இருக்கிற வார்த்தை இண்டிகேட். பைக்கில் என்ன இருக்குது? இண்டிகேட்டர் இருக்குது. இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன பண்ணும்? நம்ம எந்த திசையில் போகிறோமோ அந்த திசையை அது சுட்டி காட்டும். அப்போ அதுதான் இண்டிகேட்டர். அதில் இருக்கிற வார்த்தை எடுத்தாச்சு இண்டிகேட். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுனா இண்டிகேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கேரி அவுட். கேரி அவுட்னா நிறைவேற்று. நிறைவேற்று, அதை தான் நம்ம கேரி அவுட்னு சொல்கிறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். கேரி அவுட்டுக்கு பதிலாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட். இம்ப்ளிமெண்ட்னா என்னது? செயல்படுத்து. செயல்படுத்து. கரெக்டு தான். ஓகே. இப்போ கேரி அவுட்டுக்கு பதிலாக இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ட்ரை. ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதற்கு என்டீவர். ஓகே. என்டீவர். என்டீவர்னா ட்ரை பண்ணுன்னு அர்த்தம். ஓகே. ட்ரைக்கு பதிலாக என்டீவர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே. முயற்சி தானே ட்ரைன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? நம்ம என்டீவர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். பேன். தடை செய். தடை செய். அப்போது ப்ராஹிபிட். ஓகே. ப்ராஹிபிட். பேனுக்கு பதிலாக ப்ராஹிபிட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஹோல்ட் பேக். ஹோல்ட் பேக். ஹோல்ட் பேக்னு என்னது? தவிர்க்கிறது. ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை தவிர்த்துக்கிறது, இல்லாட்டி அதுலேருந்து விலகி இருக்கிறது, அதான் ஹோல்ட் பேக். அதற்கான வார்த்தை ரெஃப்ரெயின். ஓகே. ரெஃப்ரெயின். ஓகே. விலகி இருத்தல். ஓகே. விலகி இருத்தல். ரெஃப்ரெயின். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த இடத்துலலாம் ரெஃப்ரெயின்ங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே. பாருங்கள். அப்ரூவ். அப்ரூவ்னா அதோட அர்த்தம் என்ன தமிழில்? அப்ரூவோட தமிழ் அர்த்தம் என்ன? வெரி குட். அங்கீகரித்தல். அப்போ அங்கீகரித்தலுக்கு நாம் ஆத்தரைஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். பாருங்கள். அப்ரூவ் பதிலாக ஆத்தரைஸ். ஓகே. செட்டப் அப்படின்னா நிறுவுதல். செட்டப்னா நிறுவுதல். அதற்கான வார்த்தை எஸ்டாப்ளிஷ். எஸ்டாப்ளிஷ். எஸ்டாப்ளிஷ்னா நிறுவுதல்னு அர்த்தம். மோர் என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபார்மல் வேர்டு எஸ்டாப்ளிஷ்ங்கிறது. சரிங்களா? செட்டப்புக்கு பதிலாக எஸ்டாப்ளிஷ்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். பே பேக். பே பேக்னா திரும்ப கொடுக்கறது. திரும்ப கொடுக்கறது. அப்போ என்ன அப்படின்னா பே பேக் பதிலாக நாம் காம்பன்சேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. காம்பன்சேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி காம்பன்சேட். ஏன் காம்பன்சேட் யூஸ் பண்ணுறோம்? இங்கே நாம் பார்க்குற எல்லா வார்த்தைகளுமே வேர்பு, நவுன் கிடையாது. அப்போ காம்பன்சேஷனுங்கிறது வேறு, காம்பன்சேட்டுங்கிறது வேறு. அப்போ காம்பன்சேட் அப்படின்னா அது வேர்பு. ஓகே. ரைட். டிசைடு. டிசைட்னா தீர்மானிக்கிறது. ஓகே. தீர்மானிக்கிறது. அதனால உறுதியோட தீர்மானிக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிட்டர்மைன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஓகே. டிட்டர்மைன். டிட்டர்மைன்னா தீர்மானிக்கிறது, டிசைட் பண்ணுறது. ஓகே. அடுத்து பாருங்கள். கம்பைன். கம்பைன்னா எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுங்கள், கிளாஸ் எல்லாம் கம்பைன் பண்ணுங்கள், ஓகே, வேலையெல்லாம் கம்பைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒருங்கிணைத்தல். ஒருங்கிணைத்தலுக்கு நாம் இன்டகிரேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இன்டகிரேட். ஓகே. இன்டகிரேட் அப்படின்னா ஒருங்கிணைத்தல் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த இன்டெக்ரல் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த பாகங்கள். ஓகே. இன்டகிரேட் அப்படின்னா ஒருங்கிணைந்த. ஓகே. ஸ்டாப் அப்படின்னா நமக்கு சாதாரணமாக தெரியும் நிறுத்து அப்படின்ட்டு. அந்த வேலையை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போது இதற்கு பதிலாக நீங்கள் டிஸ்கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே. டிஸ்கண்டினியூ அப்படின்னா ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சஜஸ்ட். சஜஸ்ட்னாலே நமக்கு தெரியும் பரிந்துரைத்தல். ரொம்ப சிம்பிள். ரெக்கமெண்ட். ஓகே. ரெக்கமெண்ட் அப்படின்னா பரிந்துரை செய்தல். இப்போ சஜஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ரெக்கமெண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட். ஐயோ இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு ஃபார்மல் வேர்டு அப்படின்ட்டு. கிடையாதுங்க. அண்டர்ஸ்டாண்டுக்கு பதிலாக காம்ப்ரிஹெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். காம்ப்ரிஹெண்ட். நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அங்கே அண்டர்ஸ்டாண்டிங்னு கொடுக்கல, ஏன்னா அது ஃபார்மல் கிடையாது. அதனால ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை காம்ப்ரிஹெண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ரைட். ஸ்ட்ரெஸ்ஸு. வலியுறுத்தி சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு. அது எம்ஃபசைஸ். ஓகே. எம்ஃபசைஸ். எம்ஃபசைஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எம்ஃபசைஸ். அடுத்து பாருங்கள். ஹேண்டில். கையாளுதல். அதுவும் திறமையாக கையாளுதல். இப்போ நான் எழுத போகிற வேர்டை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேறு ஒரு அர்த்தத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எழுதுகிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஹேண்டில் அப்படின்னா மேனிப்புலேட். மேனிப்புலேட்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை வேறு மாதிரி திரிச்சு சொல்கிறத மேனிப்புலேட் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆனால் அதோட முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா திறமையாக கையாளுதல். அதான் மேனிப்புலேட். ஐ மேனிப்புலேட்டட் த செஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த செஷனை திறமையாக கையாண்டேன்னு அர்த்தம். அப்போ ஹேண்டில் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக மேனிப்புலேட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ரைட். அடுத்து பாருங்கள். கலெக்ட். கலெக்ட் கேதர்லாம் சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் சேர்க்கறது.
அதற்கு பதிலாக நீங்கள் அக்குமுலேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அக்குமுலேட் அப்படின்னா சேர்க்கிறது எல்லாத்தையுமே. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கன்ஃபார்ம். கன்ஃபார்ம்னா அதை கடைசியாக உறுதிப்படுத்துறது, அதான் கன்ஃபார்ம். அப்போ என்னது கன்ஃபார்ம் அப்படின்னா வேலிடேட். வேலிடேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பதிலாக வேலிடேட்ங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்து ஸ்ட்ரென்தன். ஸ்ட்ரென்தன்னா வலிமைப்படுத்து. வலிமைப்படுத்து ரொம்ப சிம்பிள். அதற்கான வார்த்தை ரீன்ஃபோர்ஸ். ஆனால் இதற்கு இதுதான் அர்த்தமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ரீன்ஃபோர்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ், அதை நாம் சேர்த்து ரீன்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரீன்ஃபோர்ஸ் அப்படின்னா வலிமைப்படுத்துன்னு அர்த்தம். ஸ்கோல்டு, திட்டுறது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு. அதற்கு ஃபார்மல் வேர்டு என்னென்னா ரெப்ரிமேண்ட். ஓகே, ரெப்ரிமேண்ட் அப்படின்னா திட்டுதல்னு அர்த்தம். ஓகே, கண்டனம் தெரிவிக்கிறது, திட்டுறது, அதை வந்து நம்ம ரெப்ரிமேண்டுன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், ரீச். ரீச் ஒரு நிலையை அடைதல். ஒரு நிலையை அடைதல் அப்படின்னா அட்டைன் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு நிலையை அடைதல், ஒரு இடத்தை அடைதல் கிடையாது, ஒரு நிலையை அடைதலுக்கு அட்டைன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களோட ப்ராஜெக்ட் அந்த லெவலில் ரீச் பண்ணிடுச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் ரீச்சுக்கு பதிலாக அட்டைன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கெட்டு. ஐயையோ, கெட்டுங்கிறது அப்போ ஃபார்மல் வேர்டு இல்லையா, அது ஒரு வேர்சடைல் வேர்டு ஆச்சு, நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுற வார்த்தையாச்சு. அப்போ அது ஃபார்மல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மல் இல்லை. ஓகே, அப்போ கெட்டுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அப்டெயின். அப்டெயின் நல்லா கவனிக்கணும். ரீச்னா அட்டைன், கெட்னா அப்டெயின். அட்டைன், அப்டெயின், அட்டைன், அப்டெயின் சொல்லி சொல்லி பழகணும். சரிங்களா? ரைட். எக்ஸ்பிளைன். போன ஸ்லைட் தான் சொல்லிக் கொடுத்து எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் என்ன வார்த்தை? வெரி குட். எக்ஸ்பிளைன்னா சூப்பருங்க, ஞாபகம் வச்சுருக்கீங்க பாருங்கள். வெரி குட், வெரி குட். அவ்வளோதான், இதை மறக்க மாட்டீங்க. கிளாரிஃபை. எக்ஸ்பிளைன்னா கிளாரிஃபை, அவ்வளோதான். சேஞ்ச். சேஞ்ச் எப்படி சொல்லலாம்? சேஞ்ச் அப்படின்னா மாற்று. வெரி குட். மாடிஃபை. சூப்பருங்க, பரவாயில்லையே பரவாயில்லையே, என்னை தாண்டி வேகமாக சொல்லிட்டு வரீங்க. ஆன்சர்ஸெல்லாம் கடை கடை எழுதிட்டு வரீங்க. சூப்பர். அடுத்து கெஸ். கெஸ்ன்னு என்ன பண்ணுறது? அதை வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமே, தோராயமாக சொல்கிறது, கணிக்கிறது நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னா ப்ரெடிக்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ரெடிக்ட் அப்படின்னா கெஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ கெஸ்ஸுக்கு பதிலாக ப்ரெடிக்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண பழகுங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், கண்ட்ரோல். கண்ட்ரோல் பண்ணு, ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் அப்படின்னா ரெகுலேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெகுலேட். ரெகுலேட் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம அந்த சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் தான் இருக்கும். ரெகுலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அளவை கட்டுப்படுத்த, அதான் ரெகுலேட். ஓகே, அதனால தான் இந்த ரெகுலேட்டுங்கிற வார்த்தையை நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், மேக்ஸிமம் இப்போ நம்ம ஓரளவுக்கு வார்த்தை பார்த்துட்டு கடைசி ஸ்லைடில் ஒரு கொஞ்சம் வார்த்தை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு சில வார்த்தைகள், நான் 50 தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். சரி, கொஞ்சம் அதிகமாக ஒரு 5-6 எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இன்க்ளூடு நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. என்னது இன்க்ளூட்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம். அதற்கு பதிலாக நீங்கள் என்டைல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, என்டைல். என்டைல் அப்படின்னா சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ட் நமக்கு தெரிந்த வார்த்தை. அதற்கு பதிலாக இனிஷியேட். ஓகே, இனிஷியேட். இனிஷியேட்னாலும் தொடங்குன்னு அர்த்தம். இந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஒரு விஷயத்தை தொடங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இனிஷியேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இக்னோர். இக்னோர்னா புறக்கணிக்கிறது. புறக்கணிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? இக்னோருக்கு தெரிஞ்ச வார்த்தை ரொம்ப அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நெக்லெக்ட். 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 ஓகே, திங்க் அபவுட் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி நல்லா யோசித்து பார்க்குறது. அதற்கு பதிலாக பாண்டர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கான்டெம்ப்ளேட் அப்படிங்கிற வார்த்தை கூட இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, கான்டெம்ப்ளேட், இது ரெண்டுமே ஃபார்மல் தான். பாண்டர் இல்லாட்டி கான்டெம்ப்ளேட். ஓகே, ஃபிக்ஸ். ஃபிக்ஸு. ரெக்டிஃபை. ரெக்டிஃபை. ஃபிக்ஸுனா ரெக்டிஃபை. என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வரீங்களா? நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் கரெக்டாக தானே மேக்ஸிமம்? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ரைட். அடுத்து பாருங்கள், டிஸ்அப்ரூவ். டிஸ்அப்ரூவ் என்ன பண்ணுறோம்? டிஸ்அப்ரூவ்னா நிராகரித்தல். நிராகரித்தலுக்கு புது வார்த்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெஃப்யூட். ரெஃப்யூட். ரெஃப்யூஸ்ன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? ரெஃப்யூஸ். அதே மாதிரி ரெஃப்யூட் நிராகரித்தல் அர்த்தம். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுறது, ஆதரித்தல். சப்போர்ட் பண்ணுறோம்ல, ஒருத்தருக்காக நம்ம ஆதரவாக பேசுறது. ஓகே, அதற்காக நம்ம ஆர்கியூவெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மீனிங்கில் தான் நம்ம சப்போர்ட்ங்கிற வார்த்தை எடுத்திருக்கோம். அதற்கான வார்த்தை அட்வொகேட். அட்வொகேட். அட்வொகேட்னா வக்கீல் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது நவுனு. ஓகே, அதுவே நீங்கள் ஒருத்தருக்கு ஆதரவாக பேசுகிற அந்த ஆக்ஷன் இருக்குல்ல, அது அட்வொகேட். ஓகே, ரைட். காம் டவுன்.
காம் டவுனா ஒருத்தனை சமாதானப்படுத்துதல். ரொம்ப சிம்பிளான வேர்டு. அப்பீஸ். ஓகே, அப்பீஸ். அப்பீஸ். பீஸ்ங்கிற வார்த்தை தான், ஆனால் அங்கே சிஇ வராது, எஸ்இ தான் வரும். பீஸ்னா சமாதானம், ஆனால் இங்கே அதே பீஸ்ங்கிற சவுண்டு தான், ஆனால் வார்த்தை எஸ் அப்படிங்கிற லெட்டரில் வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ப்ரைஸ் பாராட்டு. ரொம்ப சிம்பிள். கமெண்ட், நாட் கமெண்ட். கமெண்ட் இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆர்இன்னு போட்டிங்கன்னா ரெக்கமெண்டுன்னு வந்துடும். ஓகே, பாருங்கள், கமெண்ட். கமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை. கமெண்ட் வேறு, கமெண்ட் வேறு. கமெண்ட்னா பாராட்டுதல். டெஸ்கிரைப். டெஸ்கிரைப். டெஸ்கிரைப் நமக்கு தெரியும், விவரித்து சொல்லுதல். அதுக்கு பதிலாக டெபிக்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். டெபிக்ட் அப்படின்னாலும் டெஸ்கிரைப் அப்படின்னாலும் ஒன்று தான். அடுத்து பாருங்கள், என்கரேஜ். ஐயோ, என்கரேஜ்ங்கிற வார்த்தை ஃபார்மல் இல்லையா? நானே ஃபார்மல் தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேங்க. இப்போ மாற்ற போகிறோம். அது ஃபார்மல் கிடையாது, அது இன்ஃபார்மல். அதற்கான ஃபார்மல் வேர்டு என்னென்னா மோட்டிவேட். அவ்வளோதான். மோட்டிவேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட். டீச். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது டீச்னா சொல்லிக் கொடுக்குறது, கற்பித்தல். கற்பித்து உட்புகுத்து அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம இன்னொரு வார்த்தையும் வச்சுருக்கோம். அது ரொம்ப ஃபார்மல். அது இன்ஸ்டில். இன்ஸ்டில் ஒரு எல் போட்டால் போதும். இன்ஸ்டில் அப்படின்னா கற்பித்தல் அப்படின்னு அர்த்தம். அதுவும் ஆழமாக மனதிற்குள் புகுத்துதல். ஓகே. சம்மப். சம்மப்னா நம்ம ஒரு விஷயத்தை கடைசி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒருங்கிணைத்து சொல்லுவோம். ஓகே. முழுமையாக என்ன பண்ணுவோன்னா ஒரு தொகுப்பை நம்ம முடிப்போம். அதுக்கு தான் சம்மப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். அதுக்கு பதிலாக சம்மரைஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வேர்டில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சம்மரைஸ். ஆனால் சம்மரைஸ் தான் ஃபார்மல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்படியே தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். தெரிலன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இது ஃபார்மல் தான், நம்ம பேசுகிறது கரெக்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் அக்னாலஜி பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து பாருங்கள், சீக் அட்வைஸ். ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது, அதை நம்ம கன்சல்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். கன்சல்ட் அப்படின்னா அட்வைஸ் கேட்குறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அக்ரி. ஒரு விஷயத்துக்கு ஒத்து போகிறது, அக்ரி. கன்கர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே. கன்கர் அப்படின்னா ஒத்து போகுதல். பாருங்கள், நிறையா வார்த்தை இருக்குது. இப்போது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறீங்க. செப்பரேட். செப்பரேட். டிட்டாச். செப்பரேட்னா டிட்டாச். சென்ட் அப்படின்னா டெஸ்பேட்ச். பாருங்கள், ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்குது சவுண்டு. சென்ட் அப்படின்னா டெஸ்பேட்ச். செப்பரேட்னா டிட்டாச். டிட்டாச், டெஸ்பேட்ச். டிட்டாச், டெஸ்பேட்ச். சொல்லி பாருங்கள். அடுத்து ரெட்யூஸ். ரெட்யூஸ்னால் குறையிறது. ரொம்ப சிம்பிள். அதற்கான வார்த்தை என்ன அப்படின்னா டிமினிஷ். டிமினிஷ். ஓகே. டிமினிஷ்னா குறைதல். ஓகே, ரைட். அடுத்து கைடு. கைடுனா வழி நடத்து, இல்லாட்டி வழிகாட்டு. அப்போ அதுக்கு பதிலாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லாட்டி இன்ஸ்ட்ரக்ட். இன்ஸ்ட்ரக்ட்னாலும் இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்து அவங்கள வழி நடத்துதல். ஓகே. பாருங்கள், டைரக்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்லாட்டி இன்ஸ்ட்ரக்ட்ங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு பதிலாக கைடு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக. கடைசியாக ஒரு வார்த்தை, ரிவைஸ் பண்ணு. என்ன பண்ணு, இந்த ஒர்க்கு கரெக்டாக தம்பி, போய் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதற்கு என்ன வார்த்தைனா எடிட் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, எடிட்ங்கிறது ஃபார்மல் வேர்டு. எடிட்ங்கிறது ஃபார்மல் வேர்டு. ரிவைஸுக்கு பதிலாக எடிட்ங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே இப்போவே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்து பாருங்கள். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சேனலாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயா இருக்கட்டும், எங்கெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புகிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நீங்கள் பேசும்பொழுதும் இது என்ன பண்ணும், வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சேரும். ஓகே. ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா லைக்கை போட்டுருங்க, அதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே. ஹோம்ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.